முதல் ஆராதனையில் சொல்லப்பட்ட கருத்து, இரண்டாம் ஆராதனையில் சொல்லப்பட்ட கருத்தெல்லாம் இந்த வார இறுதிக்குள்ளாக இணையதளத்தில் ஒரு வேளை ஏற்றப்படும். உங்களுக்கு பிரியம் இருந்தால், நேரம் இருந்தால் அவைகளை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த செய்திகளை கேட்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவன் நம்மை பரிசுத்தவானாய் இருக்கும்படி, பரிசுத்தவான்களாக்கும்படி, பரிசுத்தத்தினாலே அவரை நாம் தரிசித்து அவரோடு என்று வாழும்படி நம்மை படைத்து, நம்மை மீட்டுக்கொண்டு, நம்மை தெரிந்தெடுத்து, நம்மை முற்றிலும் அவருடைய பிரியத்துக்கேற்ற ஒரு மணவாட்டியாக, அழகுள்ள ரூபவதியாக மாற்றிக்கொள்ள முழு உத்தரவாதம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது மிகவும் பெரிய, ஒப்பில்லாத, அபாரமான ஒரு உண்மை. நமது தேவன் மாத்திரமே இதை செய்திருக்கிறார். குறிப்பாக ஆதாம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, கிரியேஷன் ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிற பொதுவான ஜென்ரல் நாலேஜில் அறிந்த அளவு, இந்த உலகத்தில் தோன்றிய மதங்களின் தலைவர்களான, மதங்களின் இலக்கான கடவுள்கள் என்று பூஜிக்கப்படுகிற யாரும் இப்படிப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு முயற்சியை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு யூகமே அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது. ஸோ அவைகள் நம்முடைய விஷயம் அல்ல. ஆனால் நம்முடைய தேவன் மாத்திரமே நீதியோடும் நிதானத்தோடும் நியாயத்தோடும் நிர்மலமாக நிம்மதியான ஒரு வாழ்வு, நிம்மதி என்றால் அதனுடைய முழு லட்சணத்தோடு கூட என்றென்று வாழும்படியான வாழ்க்கையை யோசித்து தீர்மானித்து, அதற்குரிய சகல நிர்வாகத்தையும் அதில் ஏற்பட்ட சீர்குலைவையும் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, நிலைப்படுத்தி நம்மை நடத்தி வருகிறார். ஸோ பீயிங் a saint, becoming a saint and continuing to be a saint and adorning the sainthood to reach that culmination of becoming a spotless bride without any blemish or wrinkle is the summit of Christianity. கிறிஸ்தவத்தின் மகா உச்சம் மாசற்ற பழுதற்ற ஒரு கன்னிகையாக இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் மாறி தேவனுக்குமாக நிறுத்தப்படும் அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் நிலைத்திருந்து, பரிசுத்தத்தை, அந்த அலங்காரத்தை முற்றிலுமாக பங்கமற்ற நிலையிலே பரிபூர்ணமாக அணிந்து கொண்டு தேவனோடு என்னென்று வாழும் பாக்கியத்தை அடையும் அந்த இலக்கு தான் கிறிஸ்தவம். தட்ஸ் அ லாட். அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை நமக்கு இலகுவாக்கி கொடுக்க இந்த இஸ்ரவேலின் தேவன், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமமுள்ள திரியேக தேவன் மாத்திரம்தான் உத்தரவாதம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். He has taken all that resourceful initiative. அவர் தான் முன் வந்திருக்கிறார். அதனாலே பரிசுத்தவான்களாக இருப்பதை குறித்து we have no second option and thoughts. நேரத்தை நமக்கு இல்லாதனால நிறைய விஷயங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய நுணுக்கங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்வதற்கு மனது துடித்தாலும், வசனத்தை பார்த்து அதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொண்டு, நீங்களும் நானும் வைக்கப்பட்ட சமுதாயத்திலே, குடும்பத்திலே, தேசத்திலே, எல்லையிலே, பொருளாதார பின்னணியிலே நமக்கு அமைந்த வாழ்க்கை, நாம் அமைத்து கொண்ட ஒரு வாழ்க்கை, இவைகள் மத்தியிலே பரிசுத்தவானாய் இருக்க, பரிசுத்தமாக்கப்பட, பரிசுத்தத்தின் பரிபூரணத்தை நோக்கி மறுரூபமாக பரிசுத்தாவியானோடு ஒத்துழைத்து விட்டு கொடுத்து வாழ கவனமாக இருப்போம். ஸோ நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். அதில் 31 வசனங்கள் இருக்கின்றன. ஏறக்குறைய 31 விஷயங்களை அதில் சொல்லுகிறார். நீதிமொழிகளுடைய சிறப்பு அதுதான். திருக்குறளை போல டியூப்ளெக்ஸ் 2 வாக்கியங்களிலே மகா கருத்துமிக்க விஷயங்களை, வாழ்வியலுக்கு அடுத்த விஷயங்களை பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார். எனக்கு திருக்குறளை பற்றிய சரியான ஞாபகமே இல்லை. இப்போது
அதனால் நான் ரொம்ப பெருசாக வருத்தப்படலை. ஆனாலும் திரும்பி நினைத்து கொஞ்சம் கூர்மையாக்கிக் கொள்வது நல்லதே. அதில் பலவிதமான சப்ஜெக்ட்ஸ் கீழாக திருவள்ளுவர் குறள்களை எழுதியிருக்கிறார். அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் அதைவிட சிறப்பாக உலகத்திலே யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு ஞானம் என்று ஒருவனுக்கு கொடுத்து, சாலமன் ராஜாவுக்கு கொடுத்து, முழுமையான விடுதலையும் சுதந்திரத்தையும் தந்து, சலுகையை தந்து, அனுபவி ராஜா அனுபவின்னு ஒரு வார்த்தை தமிழில் கேட்டிருப்பீங்க. அதுபோல் அனுபவிக்கு அருள் தந்து அடி வாங்கி சூடு சொரணையோடு புத்தி இருந்த பொழுது எழுதின புத்தகம்தான் நீதிமொழிகள். இதில் 31 அதிகாரத்தில் இருக்க எல்லாமே சாலமோட நீதிமொழிகள் அல்ல, 2 பேர் கூட இதில் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 11ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். தீம் இதுதான், டு become a saint, to remain a saint, and to enter into the glory being a saint. ஒரு தூய்மையாக்கப்பட்டவனாக, சுத்திகரிக்கப்பட்டவனாக, பரிசுத்தமாக்கப்பட்டவனாக, பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து, பரிசுத்தத்திலே பூரணமடைந்து, பரிசுத்தத்தோடு அந்த அலங்காரத்தோடு பரிசுத்தர் 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 சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் என்று திரியேகருக்கு எப்படி புகழ் சேர்கிறோ, அந்த திரியேகரிலே மத்திய ஆளான சுதனாகிய சர்வேசனான கர்த்தரா இயேசுவுக்கு மணவாட்டியாய் மாறும் அழைப்பு, அந்தஸ்து, பாக்கியம், அதைத்தான் தேவன் நமக்கு தருகிறார். அதை நம்ம என்ன ஒரு காலகட்டத்திலும் என்ன ஒரு காரியத்துக்காக, நியாயமான காரணமோ நியாயமில்லாத காரணமோ அதை இழந்து விடாமல் இருப்பதற்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, எதை நட்டப்பட்டாலும் பரவாயில்ல என்று ஜாக்கிரதையாக வாழ்கிறது தான் எதிர்பார்க்கப்படுகிற எதிர்பார்ப்பு. புத்திசாலித்தனம் என்று சொல்ல மனசு தோணிச்சு. இட்ஸ் நாட் ரியலி லைக், இட்ஸ் நாட் ஸ்மார்ட்னஸ், நீதர் இட் இஸ் ஸ்மக்னஸ். திஸ் இஸ் a straight away an obligatory expectation from God. சரி, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமித்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம். கள்ளத்தராசு, fraudulent weigh balance, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்முடைய வாழ்விலே நாம் எடை போட்டு பார்க்கும் பொருளுக்கு அடுத்த இடைகளானாலும் சரி, வாழ்விலே நிதானித்து பார்க்கும் நிதானங்களானாலும் சரி, அதில் கள்ளத்தனம் இருக்கவே கூடாது. There should not be excesses, there should not be improper, inappropriate allowances. நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்பீங்கன்னு நம்புகிறேன். So false balance is something abominable in God's sight. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. It is so true. எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டோம், எல்லாமே இதெல்லாம் என்ன இருக்குது, சின்ன பிள்ளை, இதெல்லாம் சின்ன பிள்ளை தானே, எல்லாம் பரவாயில்ல, எங்கே தான் நடக்கலை அப்படின்னு சொல்லி இது நம்ம ஏற்றுக்க கூட மனசு இருக்குமான்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்தில் பாவம் புறையோடி போயிருக்குங்கிறது ஒரு கசப்பான உண்மை. நம்முடைய சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, இப்போல்லாம் டிஜிட்டல் பேலன்ஸ் வந்துருச்சு. முழுக்க முழுக்க அப்படிலாம் ஏமாற்றிட முடியாது. இன்னும் ஏமாத்துறாங்களாங்கிறத பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, மேபி அதுலேயும் ஏதோ இருக்குமா இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் தராசு சரியாக பிடிக்க முடியல அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடுன்னு சொல்லி, இன்னும் வரலை, முள் வரலைன்னு சில பேர் இப்படி அழுத்திக்கிட்டுலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. நாம் விற்கும்போது நிறைய அடைய போல் இருக்கிறது போல் வச்சு, அதெல்லாம் எனக்கு சொல்லவே தெரியல, அந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் உண்டு. இன்னும் கொஞ்சம் போடுங்களேன், 100 கிராமுக்கு ஒரு 105 போட்டால் என்ன குறையா போயிடும் அப்படின்லாம் கேட்குறதெல்லாம் உண்டு. இது நம்ம இந்த விஷயத்திலே அல்பத்தனமாக கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் இருந்திருக்கிறேன், ஐ ஹவ் பீன்
அதாவது இன்னும் கொஞ்சம் போடுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு சரியாக நம்மளுக்கு தேவையான 100 கிராம்னா 100 கிராம் தராரு, 10 கிலோனா 10 கிலோ தராரு. இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற வேறு மாதிரி கேட்கலாம், அதுக்கு வேணால் தருவார். ஆனால் இடையில கொஞ்சம் கூட்டுங்க அப்படின்னு கேட்கவே கூடாது. தனியாக எனக்கு இன்னொரு கிலோ கொடுங்களேன் பத்தலை அப்படின்னு கேட்டால் 1 கிலோ என்ன இன்னும் 2 கிலோ கூட கொடுப்பாரு. ஒன்றும் பொய் இல்லை. கர்த்தருக்காலாம் நான் பேசலை. He can do it and he will do it. பட் ஆனால் நமக்குன்னு உரிய பங்கை ஆண்டவர் நமக்கு தரும்போது 999 கிராம் தரமாட்டார், 1 கிலோ தான், 1000 கிராம் தான் தருவார். 1001 கிராம் தரமாட்டார். இதை நம்ம உண்மையாகவே மைண்டில் ஏற்றிக்கிட்டால் தான் கடவுளோடு வாழ முடியும். நாம் இந்த ரீச்சுக்கு வரத்துக்கு ஒத்துழைக்க முடியும். நாம் இங்கெல்லாம் வரவே முடியாது. இந்த விஷயம், இந்த பரிசுத்தங்கிற விஷயத்தில் நமக்கு கோஆப்ரேஷன் ஒன்று மாத்திரம்தான் இடைவிடாமல் தேவை. நம்ம பரிசுத்தமெல்லாம் ஆக முடியாது. நம்மளை ஒன்றும் அப்படியே சுத்தபத்தமெல்லாம் வச்சுக்கவே முடியாது. நம்ம கோஆப்ரேட்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேலை செய்யும், அவருடைய வார்த்தை வேலை செய்யும், தூய ஆவியானவர் அக்கினியானவர் வேலை செய்வார். தேவனுடைய சிக்ஷைகள், தேவனுடைய கற்பனைகள், அவருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். ஸோ கள்ளத்தராசுங்கும்போது பிஸ்னஸை தான் மைண்டில் வச்சுக்கணும். வாட் எவர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வி ஹாவ் இன் அவர் ஹார்ட், இன் அவர் லைஃப் ஸ்டைல், commercial business, personal business, any kind of business. உறவு கடத்த விஷயத்தில் கள்ளத்தனம் இருக்கக்கூடாது, திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது, உள்ளொன்று வைத்து புறமுண்டு இருக்கக்கூடாது. பப்ளிக்கு ஒரு காரியம், ப்ரைவேட்டில் ஒரு காரியம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. தயாரித்து விற்பதில்லை. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், மேக் இட் ரைட். லெட் த weight be 100 grams means 100 grams. No adulteration. ஓகே, நிறைய விஷயம் அதில் சொல்லலாம், நேரம் இல்லை, நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம். ஒரு கல் எடை தான் வாங்கிட்டு வரும், எடக்கல் தான் சார் அப்படிமோ. உண்மையான அதை இந்த கவர்மெண்ட் ஆத்தரைஸ் சென்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த எடக்கல் 1 கிலோ இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நிறையவே கம்மியாக இருக்கும். அந்த பேலன்ஸே சரியாக இருக்காது. பழக்கடையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாகவே இருக்காது. அதனால் சுமித்திரையான நிறைக்கல் நம்முடைய ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீளத்தை அளக்கிறதோ, தண்ணீரை திரவங்களை அளக்கிறதோ, திடப்பொருளை அளக்கிறதோ, சாலையை இடத்தை அளக்கிறதோ, ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ ஊழல், எவ்வளோ ஏமாத்தம், எவ்வளோ பேராசை, அபகரித்து கொள்வது, என்க்ரோச்மெண்ட், வளைச்சி போடுறது. அந்த பக்கம் யாருமே வரதில்லை, அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இட் இஸ் த பிஸ்னஸ் ஆஃப் காட். இது சபையில் பேசினாலுமே பெரிய பாவம். பெரிய ஒரு மகான் வானத்தில் குதிச்சிட்டார். நான் குதிக்கலை. நம்ம வானத்துக்கு போகிறதுக்கு, வானத்தை தாண்டி அவர் எங்கேயோ வச்சுருக்கிறாரே, சம்வேர் வடதிசை சியோன் பர்வதங்கிறாரே. இட்ஸ் சம்வேர் இன் த நார்த் ரீஜன், நார்த் சைட், தி ஹெவன் இஸ் தேர். சப்போஸ் டு பி அண்டர்ஸ்டுட் லைக் தேட் ஃபார் ஆல் தி மில்லனியா. அங்கே போகிறதுக்கு தான். ஸோ நோ ஆர்கியூமெண்ட்ஸ். செகண்ட், இது அவருக்கு அருவருப்பானது கள்ளத்தராசு. சுமித்திரையான நிறைகள் அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவற்றில் ஞானம் உண்டு. நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது வெள்ளை துணி போட்டவரில் வேறு கலர் வந்துட்டோம் அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லை. நகை போட்டோம், நகை போடல, நகையை கழட்டணும், அதெல்லாம் விஷயம் இல்லை. இங்கே சொல்லப்பட்ட இந்த விஷயந்தான் நம்முடைய பரிசுத்தத்துக்கு ஒன்று ஒத்தாசை இல்லை பங்கம். அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. A truly purified, sanctified saint of God, justified saint of God, will always be very conscious about becoming proud in spite of having achievements, righteous achievements. நியாயமான வளர்ச்சி, நியாயமான ஒரு சாதனை படைத்திருந்தாலும் பெருமை கொள்ள மாட்டான். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார். தேவன் விபச்சாரிகளுக்கு ஏற்று நிற்கவில்லை,
அப்படி சொன்னோன்னா சொன்னோடு சரியை பிடிச்சிக்காதீங்க. தேவன் குடிகாரர்களுக்கு எதிராக இல்லை, ஆனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெரிய இருக்கிறதுலே வஞ்சகமான பாவம், மோஸ்ட் டிசெப்டிவ் சின், தி ஒன்லி டிசெப்டிவ் சின் சொன்னால் கூட இட்ஸ் நாட் எக்ஸாஜரேஷன். இட்ஸ் மோர் தேன் a 24/7 constant warfare to wage against being proud, the spirit of pride, attitude of pride, in terms of gestures, in terms of thought, deeds, desires. பெருமை என்பது மகா பெரிய வில்லங்கமான விஷயம். எண்ணத்திலும் வார்த்தையிலும் செயலிலும் நோக்கத்திலும் தோரணையிலும் எப்படி காமிக்கிறோம், how we carry ourselves. சிலுவையை பார்த்துட்டே இருந்தால் தான் முடியும். வசனத்தை பார்த்துட்டே இருந்தால் தான் முடியும். தாழ்ந்த சிந்தை உள்ளவரத்தில் ஞானம் உண்டு. அது ஒரு ஐ ஓப்பனாக இருக்கட்டும். நமக்குள்ளே மெய்யான ஒரு தாழ்மை இருக்குமானால், தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தாழ்மை இருக்குமானால், அங்கே ஞானம் இருக்கு. ஞானமே இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு மெய்யாக தாழ்மைப்படுங்கள், ஞானத்தை தேவன் தருவார். Praise the Lord. True humility carries a measure of wisdom that's going to be so beneficial. மூன்றாவது பார்க்கிறோம், செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளுடைய மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். இதான் பைபிளே இருக்குது. இது என்ன பிரசங்கம் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? இதுதான் யோசிங்க. பரிசுத்தத்துக்கும் செம்மையாக இருக்கிறதுக்கும் சம்பந்தம். அதுதான் நான் உங்களுக்கு வெறும் எடுத்து காமிக்கிறேன். நானும் உங்களுக்கு புதுசாக ஒன்று வெளிப்பாடாக எதையும் சொல்லலை. செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளுடைய மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியலங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, கத்தர் பார்த்துக்காரன்னு சொல்கிறோம்ல, செம்மையாக இருக்க ஆரம்பிப்போம். அதில் உத்தமமாக உறுதியாக இருக்கிறது தான் உத்தமம். அது தொடர்ந்து இருப்பது தான் அந்த உத்தமத்தை நமக்கு கொடுக்குது. Perseverance in our attitudes, in our behaviors, in our desires, in our commitments become matters of integrity and characteristic strength, pillars. So if we are upright continuously, then we continue to remain to be holy, being marked, being set apart, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். துரோகிகளின் மாறுபாடோ எப்போ பார்த்தாலும் பச்சோந்தி மாதிரி நடந்துக்கிறது. It kills us. It never takes us anywhere. துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. ஐஸ்வர்யத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத நீங்கள் தான் உட்காந்து யோசிக்கணும். எல்லாத்தையும் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க ஆசைத்தான். நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும். பரிசுத்தவான்களுடைய மரணத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார். அவருடைய மரணம் அவர் பார்வையில் அருமையாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பைபிளை மாத்திரம்தான் அந்த மாதிரி வார்த்தையே இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? வேறு எந்த வேதத்திலும் அப்படிப்பட்ட வார்த்தை இல்லை. பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்குது. மரணம் எல்லாருமே கண்டு மிரள்ற ஒரு விஷயம், அஞ்சுகிற விஷயம், உதற விஷயம், வேண்டாங்கிற விஷயம், ஒதுக்குற விஷயம். ஆனால் மரணத்தால் வென்ற தேவனாக இருக்கனால மரணத்தை பற்றிய நல்ல சுகமான தெளிவான உறுதியான தைரியமான தெளிவான தெம்பான இலக்கை நோக்கி போகக்கூடிய வீர நடையை வாக்கு பண்ணி இருக்கிறார் நம்முடைய ஆராதனை நாயகர் கர்த்தராகிய இயேசு. ஸோ அவர் சொல்கிறார், நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும், கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. The more, believe me, the more affluent we are, the more cashy we become, more rich we become in terms of cash, in terms of kind. It is too unlikely that we will be able to make ourselves to heaven. அதை பற்றி தான் சீடர்கள் ஒரு காரியம் சொன்னாங்க. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு ஆண்டவர் சொன்னோன்னே, இப்போ யார் தான் போக முடியும் ஆண்டவரே? ஒட்டகம் காதில் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சிரும், ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யவான்கள் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன சீடர்கள் கேட்குறாங்க, எப்படி தான் யார் தான் ரட்சிக்கப்படக்கூடுன்னு. ஆண்டவர் சொல்லார்,
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடுங்கிற. ஆக்சுவலாக விசுவாசிக்கிறவன்னு சொல்லலை, தேவனாலே எல்லாம் கூடுன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம பார்க்குறார். ஐஸ்வர்யம் ஆபிரகாம் அழிக்கலை. அந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் ஆபிரகாம் பற்றி நெத்தியடியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஐஸ்வர்யம் ஆபிரகாமை நிலக்குறைய செய்யலை. தான் மனைவியை அவன் அபகரிச்சிருவான், தன்னை கொண்டுட்டு அவனை வச்சுக்குவாங்கிறனால பொய் சொன்னார். துட்டுக்காக பொய் சொல்லலை. ஈசாக்கு துட்டுக்காக பொய் சொல்லலை. யாக்கோபு துட்டுக்காக பொய் சொல்லலை. மாற்றி மாற்றி கூலியை மாற்றினார். மாமனார்கிட்ட பேசி டீல் பண்ணிவிட்டு இப்போ புள்ளி உள்ள ஆடுகள் வரி உள்ள ஆடுகள்லாம் சாதாரணதெல்லாம் உங்களுதுன்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. ஆனாலும் அவர் கூழுக்காக சேஷ்டபுத்திர பார்த்த அப்படி பண்டமாற்று செய்த விஷயத்தில் தேவன் அவரை சும்மா விடலையே. நேரம் வரும்போது நொண்டை விட்டாரு. அதுதான் நமக்கு பாடம். கோத்திர பிதாவை இருந்தால் உடனே கொளுத்துடலாம் நினைக்கக்கூடாது. எந்த கொம்பனும் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் நினச்சோன்னா we are unfit to be Christians. கடைசி காலத்தில் இருக்கிறோம். விழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. ஊர் உலகத்தை மீடியா பார்த்து ஏமாற்றிக்காதீங்க. Don't be cheated away. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. ஏன் கோபாக்கினைக்காக தேவன் நம்மளை நியமிக்கல? ரட்சிப்புக்காக நியமித்தார்னு தெசலோனிக்கேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குட்பட்ட மாம்சத்தின்படி ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. We have no condemnation in Christ Jesus if we will choose to live according to the Spirit, not after the flesh. So we are not called to be condemned. We are called to be redeemed, accepted in the beloved. So riches can never ever play an issue. It ought not to come in between us and God. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தில் விழுவான். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தில் விழுவான். இதில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் இன்னும் கிறிஸ்து மரிக்காமல் இருக்கும் பொழுது, பிராயச்சித்தம் நடக்காமல் இருக்கும் பொழுது, கிருபாதார பலியாகாமல் இருக்கும் பொழுது, வேத பிரமாணங்கள் 10 கட்டளைகளுக்கு அடுத்த விஷயங்களிலே எழுதி தந்த 613 பிரமாணங்களுக்கு அடுத்த விஷயங்களிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. இதை விட கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அப்போ இயேசுவின் ரத்தத்தை யோசிக்கணும். உத்தமனுடைய நீதி இயேசுவின் ரத்தத்தினாலே கிடைக்கும். அப்போ அவன் வழியை செம்மையாகும். முந்தின செஷனில் தான் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன், இல்லை ஃபர்ஸ்ட் செஷனில். கத்ரா இயேசுவின் ரத்தம், அதை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை குறித்து அதிக நம்பிக்கையாக இருக்க வேண்டும். செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். உத்தமருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். நம்முடைய பரிசுத்தத்தை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை கெடுக்கிறது, கரப்படுத்துறது, பிரித்து மேய்கிற இந்த எல்லா குணத்திலிருந்து நம்ம விடுதலையாக வேண்டும். எனக்கு நன்றாகவே தெரியும். அதுக்காக நான் எதையும் நியாயப்படுத்திக்கவும் இஷ்டப்படலை. என்ன பிரயோஜனம் செம்மையாயுது, என்ன பிரயோஜனம் உத்தமமாயுது, உண்மையாயுது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. வெளியில் தான் கோரஸாக பெருசாக கோரல் எஃபெக்டோடு இல்லாமல் இருக்கலாம், கொயர் எஃபெக்டோடு இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஸ்டீரியோ எஃபெக்டோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இட் இஸ் ஆல் தேர். We are mumbling and grumbling, we are murmuring, we are crying. What's the big use? What's the big idea? அப்படிலாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பரிசுத்தவான் அது அப்படி சொல்லி அங்கலாய்க்கிறோம். பரிசுத்தமாக இது என்ன பிரயோஜனம்னு கூட நம்ம யோசிக்காமலாம் இல்லை. வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ள வச்சுட்டா துக்கம். பரிசுத்தமான இந்த என்ன பிரயோஜனம்? நித்திய ஜீவன் கிடைக்கிறது ஒன்றே பெரிய பிரயோஜனம். பிரைஸ் தி லார்ட். என்ன எப்படி இருக்கீங்க? எல்லாம் அனுபவிச்சு நீ இங்கேயே இருப்பா, நரகத்துக்கு போப்பான்னு சொல்கிறது பெருசா,
நீ பரிசுத்தமாக இருந்து பரலோகத்துக்கு வாங்கிறது சொல்கிறது பெருசா? இது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். உனக்கும்பாக மரணத்தையும் ஜீவனை வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். உபாகம் 30ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். இதெல்லாம் வெளியில் சொன்னால் நமக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? we will be marked out, black sheep, fool, லூஸு, ஃப்ரீக். நம்ம கூட சேர்ந்து நக்கல் பண்ணிடுவாங்க, ஜோக் அடிச்சிடுவாங்க. பின்னாடி மோசமான நாள் இப்படிலாம் நினைக்கிறான், இவங்களாம் சபைக்கு வராங்க. துன்மார்க்கன் மரிக்கும்போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரின் அபேட்சை கெட்டு போகும். துன்மார்க்கமாக வாழ்ந்தால் ஒரு நம்பிக்கை இருக்கும், அவனுக்கு பெரிய நம்பிக்கை, பெரிய மனக்கோட்டை இருக்குன்னா அது அழிந்து போகும், அவன் அபேட்சை அழியும். ஸோ டோன்ட் பேங்க் ஆன் யுவர் விக்கெட்னஸ், டோன்ட் பேங்க் ஆன் யுவர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், டிஸ்அபீடியன்சஸ், டிஸார்டர்லினஸ். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். நீதிமான் அவன் இக்கட்டிலே விடுவிக்கப்படுவான். பாயிண்ட் என்னன்னா, பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு தேவன் நம்ம இக்கட்டிலே வைப்பார். தூங்காமல் கேட்கணும், இக்கட்டிலே வைப்பார். ஏன்னா நம்ம பரிசுத்தம் கெட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் அதில் நம்ம விடுவிப்பார். அது நம்ம கெடுத்துறார். நம்ம பரிசுத்தத்தை, நம்ம அர்ப்பணத்தை நம்ம தெரிந்து கொள்வதில்லை. நம்ம மேல் வைத்த விலையை, நம்ம மேலே வைத்த கனத்தை, நம்ம மேல் வைத்த அழைப்பை அது கெடுத்துறாது. தேவன் நம்மை சிறையிருப்புக்கு அனுப்பினாலும் அங்கே தேவன் நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார். பிரமாணங்களின்படி நடக்க, பிரமாணிக்கமாக நடக்க தேவன் உதவி செய்வார். அடிமைத்தனத்தின் ஊரில் தான் சிலையை வைப்பான், கும்பிடலைன்னா நான் அக்னி சூழம்மா. ஆனால் தேவன் 4ஆம் அவராக உள்ள வருவார். அந்த ஊரில் தான் சிங்கக்கீவில தூக்கி போடுவான், சிங்கங்களின் வாய்களை அடைப்பார். யாருக்கு இந்த பாட்டை பாடி பாடி நம்ம காலத்தை ஓட்டுறதா இருக்கிறோம்? So we have to make a precise choice, not only a right choice. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். Praise the Lord. Hallelujah. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். பரிசுத்தம் கெட்டு போகிறது. பரிசுத்தவான்களே, பரிசுத்த வாட்டிகளே, கிறிஸ்தேசின் பரிசுத்த மணவாட்டியே, நம்முடைய வாயினாலே மேற்கொள்வோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்கீதக்காரன் ஆண்டிடத்தில் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். நம்ம நாட்டில் இப்போ ஆட்சியில் எவ்வளோ பொய், நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை, உலகளாவே அனைத்து தேசங்களும் பொய் தான். மீடியாவில் முழுக்க பொய் தான். திரிக்கிறது, வாயினாலே கெடுக்கிறது. மாயக்காரன் பார்க்கும்போது உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிமா. மாயக்காரன் அவன் இஸ் அ ஃப்ராட். வழிவாங்க அப்படியே, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு அப்படியே உயிரை கொடுக்குற மாதிரி தான் பேசுவாங்க. உள்ளத்தில் கொலைகாரர்கள், கில்லர்ஸ் ஆஃப் ஜாய், கில்லர்ஸ் ஆஃப் குட்னஸ், ட்ரூத், holiness, faithfulness, trustworthiness. Keep on adding anything that is good that comes from God. Be careful. இதெல்லாம் பரிசுத்தத்தோடு ஒரு நெட்வேரில் எப்படி பின்னி பிணைந்திருக்கோ, எம்ப்ராய்டரியில் அதுபோல் எல்லாமே பல நூல் முப்புரி நூல் போல் இது பல பிரி நூல் சேர்ந்தது. It damages our holiness, being separate unto God, being set apart unto God. நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமானுடைய அறிவு என்ன? பரிசுத்தரை அறிகிற அறிவே அவனுடைய அறிவு, வேத வசனமே அவனுடைய அறிவு, பிரமாணமே, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி என்பதுதான் நீதிமானுடைய அறிவு. அவன் அறிவு எம்பிஏ அறிவு அல்ல. எம்பிஏ படிப்பு தப்பு இல்லை, ஆனால் எம்பிஏல முழுக்க பொய் தான் சொல்லி தராங்க. கோவம் படுவீங்க, என்ன பண்ண முடியும்? எம்பிஏ படித்தவங்க யாராவது உட்படைய உண்மையை சொல்லி ஏதாவது கார்ப்பரேட்டில் வேலை செய்கிறாங்களோ சொல்லுவீங்களா? நெஞ்ச படிச்சுட்டு சொல்லவே முடியாது. உங்கள் வீட்டில் பிறந்தவங்களாலும் சரி, வெளியே வேறு வீட்டில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அது வெள்ளை தோளாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவிலேருந்து எம்பிஏ படித்தாலும் இதுதான் கதை.
ஆனால் அந்த படிப்பு தான் பெருசாக நினச்சி அதை தான் போய் படிக்க வைக்கிறோம், அதில் தான் காசு வருது. we think we are making great money, good money. No, we are not. We are not. நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். Praise the Lord. Praise the Lord. பரிசுத்தவான்கள் நிறைந்திருந்தால் சபை களி கூறும். பரிசுத்தவான்கள் நிறைந்திருந்தால் சபை களி கூறும். பரிசுத்தம் நிறைந்திருந்தால் மனசு களி கூறும். What do we define as holiness? எதை நாம் பரிசுத்தம் என்று சொல்லுகிறோம்? அங்கே தான் மேட்டர். எதை தேவன் அங்கீகரிக்கிறார் பரிசுத்தம், அதான் மேட்டர். வேதத்துக்கு தான் செல்லணும், ஸ்தாபனத்துக்கு செல்லக்கூடாது. The modality, the formality of any institution, be it a church or corporate or a business center or a mall, is not going to be appreciated by God Almighty. கர்த்தருடைய வேதத்தை மாத்திரம் மதிப்பார், அவருடைய சத்தியத்தை மாத்திரம் மதிப்பார், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தரத்தை மாத்திரம் மதிப்பார். ஒருத்தர் தைரியமாக சொல்கிறதுக்கு இப்போ தேவன் அனுமதி தந்திருக்கிறார், ஒன்றும் அவரும் கலவரம் பண்ணல. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்கள் என்னை பின்பற்றுவாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்படி பரிசுத்த அனுமதித்திருக்கிறார். அவரை தவிர வேறு யாருக்கும் அப்படி அனுமதிக்கவே இல்லை. ஆனாலும் பவுலை விட்டுருவோம், இயேசுவை தான் நம்ம பார்க்கணும். செம்மையானுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்குடைய வாயினால் அது இடிந்து விழும். ஒன்றும் இல்லை, இந்த 31 வசனத்துலேயும் ஒரே வசனத்தில் அடக்க நான் யோசித்து ஒரு வசனம், அதை அடக்கிலாம் நானாக உங்களுக்கு சொல்லித்தரல, நான் அடக்க நினைச்சு யோசித்த ஒரு வசனம். ஒரு மரத்தை அதன் கனிகளால் அறிவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதான் பெரிய பேஜார். ஒரு மரத்தை அதன் கனிகளால் அறிவீர்கள். Ye shall know the tree by its fruit. கனி உடனே வரதில்லை, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். முதல்ல மகரந்த சேர்க்கை, பூ பூக்கிறது, காய்க்கிறது, பிற்பாடு கனி ஆகிறது. மரத்துலேயுமே கனியெல்லாம் இறங்கி பறித்த பிற்பாடு கனியை வைக்கலாம். ஸோ இட் டேக்ஸ் quite a prescribed cycle of life, a vegetative life as well as other kind of life. இப்போ நம்ம காலத்தில் நமக்கு வயசு, அநேக அனுபவங்கள், சம்பவங்கள், இதன் மூலமாக நம்முடைய மறு உத்தரவு எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கையின் மறு உத்தரவினாலே நம்முடைய பாதிப்பு நமக்கு எப்படி இருக்குது, நம்ம மூலமாக பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்க, முன்னேறுறாங்களா, அழியிறாங்களா, கரப்படுறாங்களா, சுத்தமாகறாங்களா, விடுதலை ஆகிறாங்களா, சிறையிருப்புகளை போகிறாங்களா, இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு வேத பகுதி. ஐ திங்க் சின்ன தீர்க்க புஸ்தகத்தில் இருக்குது, இங்கே சரியாக ஞாபகம் இல்லை, நான் கருத்து சொன்னோன்னு ஞாபகம் வரும். நாம் அதை ஒரு தூரம் தியானித்திருக்கிறோம். அதாவது பரிசுத்தமான பொருளை நம்ம கொண்டு போகும்போது அந்த காரியம் எல்லாமே பரிசுத்தமாகிறதில்ல, அதை மாத்திரம்தான் பரிசுத்தமாகுது. ஆனால் தீட்டான ஒரு காரியத்தை கொண்டு போகும்போது நம்ம உச்சந்தலில் நாமே ஒரு தீட்டா மாறி சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் பிரமாணிக்கமான விஷயத்தை லேவி ராமத்தில் இருக்கிறதை அந்த சிறிய தீர்க்க புஸ்தகத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் பாவமும் அநீதமும் துன்மார்க்கமும் நம்மை தீட்டுப்படுத்துகிறது, கரைப்படுத்துகிறது. நாம் மறுபடியும் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது ஒரு குஷ்டத்துக்கு அடுத்த விஷயம். ஆனால் ஒருத்தன் பரிசுத்தமாக இருக்கனால நம்ம மூலமாக நிறைய பேர் பரிசுத்தம் அடைகிறாங்களா, பாதிக்கப்படுறாங்களா? இல்லை, இட் இஸ் அ பர்சனல் அலிஜியன்ஸ், இன்டெலிஜென்ஸ். நாம தான் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாக இருக்க நம்மை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காத்து கொள்ள வேண்டும். சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான்,
புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். பரிசுத்தத்துக்கும் மதிகேட்டுக்கும் கவனம் தேவை. மதிகேடு இருந்தால் பரிசுத்தம் இருக்காது. புத்திமான் தூய்மையை காத்து கொள்வான். புத்திமானுடைய வாயில் அடக்கம் இருக்கும். அடக்கமாக இருக்கிறதுக்கும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கும் எக்கச்சக்கமான சம்பந்தம் இருக்குது. எல்லாம் உறவு தான். உறவின் பாலங்கள், டிஃப்ரெண்ட் பேஸ். இது ஒரு பே, அது ஒரு பே, ஏறக்குறைய 5 பேஸ் இருக்குது. அது மாதிரி பாலத்தில் ஒவ்வொரு விதமான கட்டம். புத்திமான் வாயை அடக்குகிறான், மதிகேடனோ பிறனை அவமதிக்கிறான். The more you despise, the more you disrespect, the more you take things lightly. கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு வாயை தொடச்சிட்டதுனால we don't escape judgment. இல்லை நியாய விசாரணைக்கு நான் தப்புவதில்லை, உடனே நியாய தீர்ப்பு வருதுன்னு சொல்ல முடியாது. We will not escape enquiry. God will inquire of us. உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலேருந்து கூப்பிடுதே, என்ன பண்ண, எங்கே இருக்கான் ஆபேல், எனக்கு தெரியாதே. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ரொம்ப பெரிய டிசிப்ளின். பரிசுத்தவான்களின் தினத்திலே பரிசுத்தவான்களை நினைவு கூறும்படி பரிசுத்தவாட்டியாயிருந்த அவரை சந்திக்கும் விஷயத்திலே ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். அமுக்குனித்தனம் இல்லை, திருட்டுத்தனம் இல்லை, சப்பக்கட்டை இல்லை. உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட, 2 பேரும் தோப்பு கண்ணை போட்டுக்கோ, நான் உன்னை காட்டி கொடுக்கல, இன்னும் என்ன காட்டி கொடுக்காத அப்படிங்கிறது இல்லை. ஆவியில் உண்மையுள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். ஆவியிலே அந்த ஆவி புறங்கூறி திரிகிறது ஒரு ஆவி. அவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். அவனுக்கு ஒரு பெரிய ஊழியம் அது. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். கர்த்தருடைய யோசனையே பெரிய யோசனை. அவர் பேர் ஆலோசனை கர்த்தா. கர்த்தருடைய ஆலோசனை நம் வாழ்வில் இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக இருப்பதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நாம் உண்மையாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. வேறு பிரிக்கப்பட்டவளாய் வாழ்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. யோசித்து பாருங்கள். நேரம் இல்லை, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். உலகத்தில் ஆலோசனை இல்லையா? புத்தகங்கள் இல்லையா? சட்ட புத்தகங்கள் இல்லையா? வெவ்வேறு விதமான கணித புத்தகங்கள் இல்லையா? வியாபார புத்தகங்கள் இல்லையா? சுகம்தான் இல்லை. ஆனால் வேத புத்தகத்துக்கு ஒருவன் திரும்பினால் சில காலம் அவன் நட்டத்தை, நெருக்கத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தாலும் அதை தாண்டிய அடுத்த கட்டத்தில் அவனுடைய முன்னேற்றம் மிகவும் சீராக இருக்கும். படிப்படியாக இருக்கும், சீராக இருக்கும். விழுந்து போகவே மாட்டான். அவன் நிலை நிற்பான். பொருளாதார செழிப்புக்கு குறுக்கு வழியில் யோசிக்கவே கூடாது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது ஒன்றுமே இல்லாத வெறுங்கையில் முளம் போடக்கூடாதுங்கிற ஆரம்பம். அதுக்கப்புறம் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறது தான் பொருளாதார வாழ்க்கையின் செழிப்புக்கு பெரிய வெற்றியின் ரகசியம். வறுமையின் முதுகெலும்பை நாம் முறிச்சிடலாம், ஒடிச்சிடலாம். Keep on giving systematically, disciplinedly, decisively, choosing to give. தெரிந்து கொண்டு கொடுப்பது. பெருக விதைத்தால் பெருக அறுவடை, சிறுக விதைத்தால் சிறுக அறுவடை. அதுவும் ஒரு கணிசமான வளர்ச்சிக்கு ஒரு சேச்சுரேஷன் கூட பார்க்கலாம். ஆனால் அதை விட பிரமாதமான ஒரு வெற்றி, முழு வெற்றி நிலைநாட்டணும்னா வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியங்கிற நிலைக்கு போயிட்டா ரிட்டர்ன்ஸை பற்றி யோசிக்க மாட்டோம். அதெல்லாம் நமக்கு ஏற்ற நேரத்தில் வானத்தின் பலன்களை திறப்பார். எங்கே போனாலும் நமக்கு தட்டுப்பாடே இருக்காது. அவங்க கூட இருக்கிறவங்க பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, பரிசை திறக்க யோசிப்பாங்க, அவங்கள உடனே காய்ச்சல் வந்துடும். நம்ம இருக்கிறத பிரமாதமாக செலவு பண்ணுவோம், நமக்கு மிச்சம் இருக்கும். இல்லை லூயா, அது அனுபவிச்சாதான் தெரியும்.
பிரசங்கத்தில் உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. when you really want to be spent and learn to spend, the Lord will take you through. You will simply wade through all kinds of poverty, believe me. Okay, that's not my main subject. அடுத்தது பார்ப்போம். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவனோ சுகமாயிருப்பான். அது கொஞ்சம் கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவை. இன்றைக்கி அதை விட்டுருவோம். அதனால் நான் ஒன்றும் சொதப்பக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை விட்டுறேன். இன்னொரு நாள் உங்களுக்கு பிரமாதமாக அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். 15ஆம் வசனம் ஞாபகப்படுத்துங்க, நீதிமொழிகள் 11:15. அடுத்தது, நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். நல்லொழுக்கமும் பரிசுத்தமும் ரொம்ப முக்கியம். மானத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ரொம்ப முக்கியம். தோத்திரம் சத்தமே இல்லை. ஆம்பளைங்களும் மானஸ்தர்களாக இருக்கணும், பொம்பளைங்களும் மானஸ்திரியாக இருக்கணும். இப்போ உனக்கு மானம் இருக்கான உடனே ஏதோ ஒரு ஆடையெல்லாம் அலங்கோலமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாத்திரம்தான் பெரிய விஷயமா இருக்குது. சொல்ல மீறுவது, எண்ணத்தில் மீறுவது, ஒப்பந்தத்தை மீறுவது, கமிட்மெண்ட்டில் அப்படியே நழுவுற மீனாக இருக்கிறது, அப்படியே பெரிய ஒரு ஜோடனே ஒரு காரியம் சொல்லுது. செத்தாலும் சாகிறேன், அதான் மானம். இல்லையா? என் ஜனத்துக்காக வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும், அதான் எஸ்தர். ஒரு நேரம் வந்துச்சு, அரண்மனையாவது ராஜாத்தியாவது, அதாவது ஐ கேர் அ ஃபுட், ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் மை பீப்புள், அதான் மானம். கிறிஸ்தவனாக இருக்கிறனால நமக்கு ஒரு தன்மானம் வேணும். மானத்தை விற்கலை இயேசு. அவமானம் வேற, மானத்தை விற்கிறது வேற. இன்னும் மூச்சே இல்லை, சத்தமே இல்லை. இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டார், தன்னை அவமானப்படுத்திக்கல. He did not belittle himself. Somebody was insulting all the time. Somebody was throwing stones, picking on him. He was not behaving tit for tat. இயேசு அவமானப்பட்டார், அவமானத்தை சகித்தார், இன்னொருத்தருடைய அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். He was not hesitant to identify himself with people of low estate. நம்ம மாதிரி பச்சோந்திகளை பார்க்கவே முடியாது. I don't want to spend this, spoil the spirit movement. ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. பரிசுத்தத்தை கெடுக்கிறது. நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், மரியாதையை காப்பாள்னு வச்சுக்கோங்க. மரியாதை இருக்குது, சுயமரியாதைக்கு அலையாதீங்க. நீங்கள் மரியாதை இருங்க, தானாக இருக்கும். இருக்கிற மரியாதையை காத்துக்கோங்க. ஸ்தோத்திரம். புது மரியாதையை தேடி அலையாதீங்க. நேராக தான் சொல்கிறேன், கண்ணீரோடு சொல்கிறேன், கரிசனையோடு சொல்ல. ஒருத்தனுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு துப்பு கிடையாது. இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. அதனால் எனக்கு பெருமையும் கிடையாது, தாழ்மையும் கிடையாது. இது என் வேலை, இது என் அழைப்பு. மரியாதைக்காக அலையாதீங்க. டோன்ட் யூ. மரியாதையை வாழ கற்றுக்கோங்க. மரியாதை முதல்ல கொடுங்க. அதானே ஜீ சொன்னார், உன்னை எப்படி நேசிக்கணும் முதல்ல போய் அவனுடைய அப்படி நேசி அவனை. அப்படி நீ ஒருத்தவங்கிட்ட வழியணும்னா நீ போய் அவன்கிட்ட வலிக்கி விடுற மாதிரி வழியாத. அப்புறம் அவனும் பார்த்துக்குவான், என்ன வலிக்கி விடுற மாதிரி வழிகிறாளே, நானும் வலிக்க விடுற மாதிரி வழிகிறேன்ட்டு. இதெல்லாம் நல்லாவே இருக்காது. டசன்ட் டேக் அஸ் எனிவேர். உண்மையான மரியாதை எங்கே தான் பார்க்க முடியும்? வசனத்தில் தான் பார்க்க முடியும், சிலுவையில் தான் பார்க்க முடியும், இயேசுல தான் பார்க்க முடியும். மரியாதை பற்றி யோசிக்கும் போது லஞ்சத்தை யோசிக்காதீங்க. கேஷ் அண்ட் கைண்டு மாத்தான் லஞ்சம் நினைக்காதீங்க. காசு கொடுக்க மாத்தான் லஞ்சம் நினைக்காதீங்க. சும்மா கண்ணடிக்கிறது, இழிக்கிறது, அவங்களே இதெல்லாம் அந்த 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 லொல்லு தான். சொல்லு விடுறது. ஒய் டு யூ வாண்ட் ஆல் தட்? ஏன் அப்படி ஒருத்தனை வசப்படுத்தணும்? நேராக தேவைன்னா போய் கேளுங்க. அவங்க முடியாதுன்னா முடியாமல் போயிட்டு போங்க. அவங்களுக்கு என்றைக்கு முடியுமோ போய் கேளுங்க. என்றைக்கு உங்களுக்கு முடியுமோ நீங்கள் போய் செய்யுங்க. வலிக்கு கொண்டு வந்துடுறேன், வலிக்கு விழுந்துருவேன். முதல்ல கொண்டு வந்து பாரு, கொஞ்சம் நாள் இருக்கும். அப்புறம் வலிக்கு விழும்போது தான் தெரியும், சப்பா போயிடும், எந்திரிக்கவே முடியாது வாழ்க்கையில். இது போய் சேர வேண்டிய சபை, இது மேயிற சபை கிடையாது. இஷ்டம்னா இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. கொரோனாவது மண்ணாங்கட்டியாவது
போய் சேர சபை பரலோகத்துக்கு. So it will be very hard for you. You may want to hate me and curse me. I care a foot. கர்த்தருடைய வேதத்தை பாருங்க, என் மூஞ்சியை பாருங்க, வேதத்தை பாருங்க, இருதயத்தை பாருங்க. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் அவருடைய ஆலயத்தின் நித்திய அலங்காரம். ஆலயம் 17 வருஷமா வெள்ளை அடிக்கல, அடிச்சிட்டனால சாதனை ஒன்றும் கிடையாது. இருக்கிறது அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ புத்தி கொடுத்தாரு, செஞ்சோம். ஆனால் இது வெள்ளை அடிக்காமல் இருந்தாலும் இங்கே தேவ பிரசனம் இருந்தால் இது ஆண்டவர் காப்பார். அதுதான் முக்கியம். வெள்ளை அடித்து ஜோடிச்சு தங்கத்தால் இழைச்சி பளிங்கால போட்டு வாட்ஸ் அ பிக் ஐடியா? ஏசு இங்கே இல்லைன்னா நடமாடும் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம் நீ. உன்னிலே ஆவியான அசைவாடுகிறாரா? உன்னிலே தேவ அருள் இருக்கா? உன்னிடத்தில் கிருபை இருக்கா? உன்னை பார்த்து சாத்தான் நடுங்குகிறானா? பாவி உணர்றானா பாவத்தை? உன்னால எங்கேயுமே பகிரங்கமா ஒரே நிலையில வாழ முடியுதா? Can you have a transparent walk in the society? Can you boldly walk into any region, anywhere, anytime? வர்ஷிப்பரின் லைஃப் ஸ்டைலை பாருங்க. அவன் பயப்படவே மாட்டான், சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான் அப்படின்னு பாடின பிரமாதமான வாக்கியங்கள். Yes, it is so true. More than true. ஏன் ஒவ்வொரு இடத்துல பம்முறோம் அப்படியே? என்ன சீனா? இன்னைக்கு வேற எல்லாம் உலகத்தில் எல்லாம் மூஞ்சிலே மாஸ்கை வேற மாட்டி விட்டான். மூஞ்சி முகர ஏற்கனவே நம்ம பார்க்க சகிக்காது, இவன் வேற மாட்டி விட்டான் கவசம். ஷோ காட் இன் ஹெவன், குட்னஸ் கிரேஷியஸ். Look at the scripture. Let the Lord look at your face. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். நம்ம ஆத்மாவுக்கு எது நன்மை நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எவ்வளோ வருஷமாக சபைக்கு வரீங்க, பிரசங்கம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும். யூ நோ இட், யூ நோ டு டெல் அதர்ஸ், டீச் அதர்ஸ். ஆத்மாவுக்கு எது நன்மை சொல்லுங்க. ஆத்மாவுக்கு எது? வாட் இஸ் குட் ஃபார் அ சோல்? ஆத்மாவுக்கு எது நன்மை? தெரியல. ஏன்னா தியானம் இல்லை. ஆத்மாவில் தியானம் எங்கே போகுது? ஆத்மாவுக்கு எது நன்மை? என்னை சுழிச்சு விட்டீங்களா? கத்தர்கிட்ட முட்டை வாங்குற மாதிரி 35 வருஷமாக என்னடா சொல்லி கொடுத்த? பாருங்க, இன்னும் உட்காந்துருக்கீங்க. மார்க் எனக்கு போடுவீங்களே, ஊரில் எல்லாருக்கும் போடுவீங்களே, டிவியில் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் மார்க்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு எப்பயுமே மார்க்கர் பெண்ணாக இருக்குமே பல கலரில். சொல்லுங்க. ஊழியக்காரன் குறை தான் தெரியுதுல, எல்லாம் தான் யூடியூப்பில் போடுறான்ல, உங்களுக்கு இப்போ ரொம்ப தெம்பாக இருக்குங்களா என்ஜாய் புடச்சிக்கிட்டு. சொல்லுங்க, இப்போ ஆத்மாவுக்கு எது நல்லது? ஆத்மாவுக்கு எது நல்லது? ஆத்மா எப்படி செழிக்கும்னா நீங்கள் சொல்லலாம். உதாரணம், என்ன கேள்வியே நீங்கள் புரிஞ்சிக்கல, கொடுக்குற பதிலாம் பதிலாயிருமா? இப்போ கடவுள் நீங்கள் ஏதோ கேட்குறீங்க, அவர் கேட்க கொடுக்காம என்னென்னத்தையோ இது இல்லாமல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னு நான் கேட்டது நீங்கள் கொடுக்கவே இல்லையா ஆண்டவர் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ரொம்ப புத்திசாலிகள் இல்லையா நீங்கள்? அவர் பெத்த பிள்ளைங்க இல்லைங்களா? சொல்லுங்கள். இத்தனை வருஷம்
சபைக்கு வந்து வசனத்தை படித்து சீனியர் ஜூனியர் சூப்பர் சீனியர் என்ன பிரயோஜனம்? வாட் ஹாவ் யூ பீன் டிகிங்? வாட் ஹாவ் யூ பீன் ஹண்டிங் ஆஃப்டர், மெடிடேட்டிங் ஆஃப்டர்? குவைட் பிட்டியபிள். மண்டையை உடச்சிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம பந்தி ஆசிரிப்போம். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். எல்லாம் பரிசுத்த வாட்டியாக இருக்கிறதுக்கும் பரிசுத்தமாகி மனவாட்டியாக மாறத்துக்குமான குணங்கள் தான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். உண்மையான பரிசுத்தவான் வெட்டி வேலையை செய்ய மாட்டான், வேலையை கெடுக்க மாட்டான். சும்மா இருக்கிற சங்க ஊதியெலாம் கெடுக்க மாட்டான். தோத்திரம், சத்தமே இல்லை, ஆத்திரமாக இருக்கீங்க. தோத்திரம். ஆமாம், பரிசுத்தவான் சோம்பேறி அல்ல. பரிசுத்தவான் சரியான வேலையை செய்வான், குறித்த வேலை செய்வான், கொடுக்கப்பட்ட வேலை செய்வான், ஒப்புவிக்கப்பட்ட வேலை செய்வான். வேலை தெரியலன்னா கேட்டு கற்றுக்குவான், பாதப்படியிலிருந்து கற்றுக்குவான். விருதா வேலையை செய்ய மாட்டான். He will not spoil the work. He will not while away the time. He will not kill time. He will not destroy the order. நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். He has orderliness. He has just cause. நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு வந்துட்டு போகிறதும் இப்படி எல்லாமே அதுதான் பரிசுத்தம்னு நம்ம ஆயிடுச்சு. இல்லை, நம்ம தான் தேவன் கவனிக்கிறார். நம்ம என்ன சாதிக்கிறோங்கிறத அவர் கவனிக்கிறதே இல்லை. வாஸ்தவத்திற்கு கவனித்தாலும் அது ஏதோ இம்மி இலையில சாஸ்திரத்துக்கு உப்பு வச்ச மாதிரி கொஞ்சோண்டு பார்ப்பாரா என்னவோ. நம்மளை தான் கவனிக்கணும். நம்ம என்ன மாதிரி உருவாகிறோம், என்ன மாதிரி வேறுபடுறோம், என்ன மாதிரி மாறுறோம், இதில் தான் அவர் கவனமாக இருக்கிறார். Who we become at the end of the day is what God is interested after, rather than what we do in great volumes. Yes. எத்தனை வருஷம் நான் விசுவாசியாக இருந்தாலும் ஊழியனாக இருந்தாலும் நான் இயேசுவின் சாயலை கிறிஸ்துவினிலே பார்க்கலன்னா எனக்கு உபத்திரவ காலத்தின் வழியாக கூட என்னை சுத்திகரிப்பதற்கு தேவனுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அவருக்கு அப்படி ஒரு கரிசனையும் பிரியமும் இருந்தா. ஆமாம், அதான் உண்மை. தீட்டுள்ளது ஒன்றும் பரலோகத்தில் பிரவேசியாது. We are not going to have an easy entry into heaven, believe me. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் மிக விசாலமும் அகண்டதுமாயிருக்கு, அதில் செல்கிற அநேகர். இந்த வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதில் பிரவேசிக்கிறவர்கள் இன்னும் சிலர். So strive to enter into the narrow gate. Allow the Lord to work in your spirit, soul and body, in your attitudes. நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப பிஸியாக இருக்கணும் காமிக்க அவசியம் இல்லை. அவர் சொன்னதை செய்கிறது தான் பெரிய பிஸியான விஷயம். அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு டிசிப்ளின் தெரியுமா? அவர் சொன்னதை சொல்கிறத செய்வதற்காக நம்ம மனசை ஒப்பு கொடுப்பது, நேரத்தை ஒப்பு கொடுப்பது, சரீரத்தை ஒப்பு கொடுப்பது, காத்திருப்பது, அதுதான் பெரிய கஷ்டமான வேலை நமக்கு. அதுதான் ஆண்டவர் அப்படி காத்திருந்தால் முறுமுறுக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுதான் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம்னு பார்ப்பார். சாமுவேல் வரத்துக்குள்ளே சவுலுக்கு ரொம்ப அவசரம். ராஜா இல்லை, ராஜா பெரிய ஆள் இல்லை, எல்லாம் அவன் கீழே தான் இருக்கிறாங்க, தோளு கீழே. எவ்வளோ பெரிய டால் மேன், வாட்ட சாட்டமான சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான். முதல்ல அவரை பற்றி சொல்கிறார், அதுக்கப்புறம் தாவீதை சொல்கிறார் சௌந்தரியமான வாலிபன். அப்படிப்பட்ட ஆள் தான். சாமுவேல் வரத்துக்குள்ளே அவருக்கு நான் தான் ராஜா, எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, என் கையில் தான் ராஜாங்கமே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் நான் தான் உத்தரவாதி, பதில் சொல்லணும், நான் தான் எல்லாரையும் பராமரிக்கணும், மதீனமான காரியத்தை செய்தீர் அப்படின்னு
சொல்கிறார். சொல்லிவிட்டு உம்முடைய ராஜ்ய பாரத்தை மட்டும் இந்த கடவுள் பிரித்து உண்மையோட அதிக உத்தமமான கையில் ஒப்பு கொடுத்துட்டா அங்கேயே சாவமணி அடிச்சிட்டாரு. ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சு, சில வருஷங்கள் ஆச்சு சவுல் சாவறதுக்கு. தூங்காமல் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். So don't simply drive yourself crazy to prove yourself. Stay put, stay surrendered, stay locked down in God's presence. Big time discipline. கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம், மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம். தேங்க்யூ லார்ட், ஹalleluya. தேங்க்யூ 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 தேங்க்யூ. அவரை நோக்கி பார்ப்போம். ஆமென் 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 ஆமென். ஓ வஷிகர பலர பல பல வஷ். ஓ ரிமந்தர மனரி பிலி 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 வஷ். ரிகர பலர பல பல வஷ். கர்த்தரை நோக்கி நன்றியோடு நோக்கி பார்ப்போம். டி 4x4 92. இந்த பாடலை பாடி பந்தி ஆசரிப்போம். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா. நான் செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா. நான் செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்து வந்தேன். நோக்கி பார்க்க பலனில்லையே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. உள்மூடி கிரீடம் பார்க்கின்றேன், முகமெல்லாம் இரத்தம் காண்கின்றேன். ஜீவன் தந்தல்லோ மீட்டீரையா, தேவனே நான் என்ன சொல்லுவேன். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா 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 ஏசையா
எங்களை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சிலுவை பாடுகள் ஒன்று மாத்திரம்தான் மறுபடியும் மறுபடியும் கிட்டி சேருவதற்கு எங்களுக்கு உரிமையும் பலனையும் தகுதியும் தருகிறது. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்க. எங்களை தூய்மையாக்கின நிலையை நாங்கள் தான் எவ்வளோ அசுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம், எவ்வளோதான் எங்களை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அளவில்லாமல் போய்விட்டதோ என்கிற பெரிய அங்கலாய்ப்பு ஐயம் ஏற்படுகிறது ஆண்டவரே. We are not actively professing ourselves. We don't stick to that stance of continuing to be holy, having a right standing with you. Cleanse us altogether again by the precious blood of Jesus, our King, our Master, our Lamb who was slain for us from the foundation of the world, even before the foundation of the world. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விழிக்கும் போதும் சாயலாலே திருப்தியாக வேண்டும். உயிரோடு இருக்கும் காலத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு ஒருவேளை நாங்கள் முந்தி அடக்கம் பண்ணப்பட்டால் கடைசி காலம் துணிக்கும் போது பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று பிதாவின் மடியிலே விழிக்க வேண்டும். உயிரோடு இருக்க காண்போமானால் மரணமே உன் கூரங்கே என்று நாங்கள் கோஷமிட்டு உம்மை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். தகுதியை தாங்க. Cleanse us, cleanse me, cleanse the whole body of Christ. Thank you Lord, thank you Jesus. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். Thank you Lord. எழுந்து நிற்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, thank you, thank you, thank you, thank you Lord. Hallelujah. Thank you Lord. Oh, we praise you, praise you, praise you. E minor 2/4 120. Thank you Lord. Hallelujah, hallelujah. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு, உம்மை துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்வேன், களி கூர்கிறேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. நாடி தேடி வரும் மனிதர்களை யாரி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை யாரி கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஒருபோதும் கைவிட மாட்டீர். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். உம்மை துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உம்மை துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உம்மை துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் நாடி தேடி வரும் பொழுது எங்களை நீர் கைவிடுகிறதில்லை, எங்களை சேர்த்துக் கொள்கிறீர்.
எங்களை சுத்திகரிக்கிறீர், எங்களை தூக்கி நிறுத்துகிறீர், எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பந்தியில் கையிட்ட ஒவ்வொரு காரியங்கள் செபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு ஒவ்வொருவரையும் நிறைப்பதாக. அனைத்து பலவீனங்களுக்கும், பாவங்களுக்கும், சாபங்களுக்கும், வீழ்ச்சிகளுக்கும், மரண கட்டுகளுக்கும், உபாதைகளுக்கும், நோய் தொற்றுக்கும் விலக்கி காக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவரே, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாய் இருந்து மனவாட்டியாய் கரைதிரையற்ற மாசற்ற கன்னிகையாய் முன்பாக நாங்கள் நிறுத்தப்படும்படி ஆவியானவர்கள் ஒத்துழைக்கும் ஆண்டவரே பண்புள்ள பணிவுள்ள இதயத்தை எங்களுக்கு தொடர்ந்தேர்ச்சியாய் தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். பந்தியிலே கைடாத ஒருக்காய் வேண்டிக் கொள்கிறோம். ஞானஸ்தானம் பெறாதவங்க ஞானஸ்தானம் பெற்று உம்மோடு பந்தி அமர அவர்களை உற்சாகப்படுத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். மீதி துணிக்கலான பரிசுத்தானில் ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வான விருந்திலே உம்மோடு பந்தி அமரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளாக நீங்கள் மிடுக்கி விடும்படி வேண்டிக் கொள்கிறோம். இந்த புதிய மாதத்தின் நன்மையிலான் கிருபையால் முடிசூட்டுங்க. வாழாமல் தலையாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நோய் தொற்று பரவாமல் இதோ தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கர்த்தாவே, கல்லூரி மாணவ மாணவிகளை, பள்ளி மாணவ மாணவிகளை பாதுகாக்கும்படி செபிக்கிறோம். இயற்கையின் சீற்றத்தின் சேதங்களுக்கு நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்கள் மேல் காரணியமாய் இருந்து வருகிறீர். நன்றி உள்ளவர்களாய் முகத்தை தேடி தேசத்தின் சேமத்துக்காக திறப்பின் வாயில நிற்க அருள் புரியுமப்பா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமது குடல்கள் எங்களுக்காக பொங்கி எழ வேண்டும் என்று நாங்கள் இடத்திலே கேட்பதற்கு உம்முடைய பேரன்பை தவிர வேறு யோகிதை எங்களுக்கு இல்லை. ஆண்டவரே, இந்த நோய் தொற்றை உலகளாவிய ரீதியிலே ஒரே நாளிலே தேவன் நிறுத்தி போடுவீராக. இயல்பான நிலைமை திரும்ப உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்யும். சமூக இடைவெளி என்பது எங்களுக்கு இடையும் சரி, உம்மோடும் எங்களுக்கு தூரங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றனவே. இந்த மர்மங்கள் தீரும்படி செபிக்கிறோம். Bring it to a grinding halt. Command your healing to come upon all the nations of the world, all at once. Thank you, Lord. Make us holy, set apart unto the Lord. மக்கே மகிமை. ஒவ்வொருத்தருடைய மன்றாட்டை கேளும். ஒரு மேல் நம்முடைய கிருபை உண்டாயிருப்பதாக. செபவதி தேவன் அவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். மாதத்தின் ஊழியங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து முக்காக வாழ பலனை தாரும். ரட்சகராம் மீட்பராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் ஆசீர்வதி அன்பின் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கியம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.